கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் காலை நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம் பொற்பரனே சுவையே. புவியில் அவர் போல்வேலையே. போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம் தந்தையை போல் தோளினிலே மைந்தனமை சுமந்தவரே. தந்தையை போல் தோளினிலே மைந்தனமை சுமந்தவரே. எந்நாளுமே அவர் நாமமே இந்நிலத்தே நாம் குறித்திடுவோம்.
சிறப்புடனே பாதலத்தில் அவன் போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் ஒருவரே துணையே. போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் ஒருவரே துணையே. புவியில் அவர் போல் வேறில்லையே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். எடுத்தவர்கள் நேர்த்தியாய் வாக்குத்தத்தத்தை வாசிக்க கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு உனக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதுவரைக்கும் தூங்கணும், இப்ப முழிச்சுக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை பிடித்து உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தில் பார்த்தோம் கோணலான பாம்பு. அல்லேலூயா அல்லேலூயா. லிவியத்தான், அது பாம்பு எப்படி இருக்கும்? வளைஞ்சு தான் போகும். அதோடைய வலி எப்படி இருக்கும்? வலி அப்படிதான் இருக்கும். அது எதுக்கு ஒப்பானது? சாத்தானுக்கு ஒப்பானது. உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆலோசனைகள் இருக்குமானால் நீ கர்த்தரிடத்தில் ஒப்புவி. கர்த்தர் உன்னை பாருங்க, ஒரு லேகியோன், அந்த சத்துரு ஒருவனுக்கு பிடித்து அவன் எங்க இருப்பான்? சமுதாயத்தில் இருக்க மாட்டான், குடும்பத்தில் இருக்க மாட்டான், அவன் ஊருக்குள்ள இருக்க மாட்டான். எங்க இருப்பான்? சுடுகாட்டில் இருப்பான். தன்னுடைய சரீரத்தை அவனே கீறி கொள்வான். அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை தான். என்ன செய்யறோன்னு நமக்கே தெரியாது, எங்க போறோன்னு நமக்கு தெரியாது, நம்ம எங்க நிக்கிறோன்னு நமக்கே தெரியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட சத்துருவின் பிடியில் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய கரத்தின் நிழலில், அந்த மறைவில் நம்ம என்ன செய்வோம்? இளைப்பாற கற்றுக்கொள்வோம், அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் விலக்கி நம்மை மீட்டு காத்து, அழகாய் பாடணும்ல, என்னை மீட்டு காத்து நடத்தின என் தேவாதி தேவனை நான் சோத்தரிப்பேன். நீ அவரிடத்துல ஒப்பு கொடுத்துரு. உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு மாத்திரம் சொல்லு, அவர் மற்றதெல்லாம் பார்த்துக்க. அவருக்கு நம்ம ஐடியா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் ஜெபத்திலே பாருங்களேன், ஆண்டவருக்கு ஐடியா கொடுப்பாங்க. ஆண்டவரே ஒரு 150 ரூபா கொடுத்தா 100 ரூபாய் அவருக்கு கொடுத்துட்டு 50 ரூபாய் நான் செலவுக்கு வச்சுக்கிடுவேன். ஜெபமெல்லாம் பார்த்துருக்கீங்களா? வித்தியாசமான ஜெபமெல்லாம் வரும். ஜெபம் தெரியல. ஆண்டவர் உனக்கு 1500 ரூபா கொடுக்கணும்னு ஒரு சித்தம் வச்சிருக்காருன்னு வைங்களேன். நீங்கள் 150 ரூபா கேட்டால் ஒரு சைவரை காணுமே, ஒரு டிஜிட்டே இல்லை அதில். ஆண்டவர் உனக்கு 4 டிஜிட்டில் கொடுக்கணும்னு முடிவு வச்சிருக்காரு. நீ கேட்கறது 3 டிஜிட் 150. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர்கிட்ட அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. உம்முடைய சித்தம், எனக்கு என்ன வேணும்னு உமக்கு தெரியும், நான் எங்கே நிற்கிறேன்னு உமக்கு தெரியும், நான் யாருன்னு உமக்கு தெரியும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. நான் ஒப்பு கொடுக்குறேன். உம் கரத்தில் நான் புல்லாங்குழல் பாண்டிங்களா இல்லையா? அனுதினம் என்ன நீங்க இசைத்து மகிழுங்க, விட்டு கொடுத்துருங்க. இது லெந்து டேஸ், சாம்பல் புதன், கடந்த புதன் சாம்பல் புதன் ஆரம்பிச்சிருச்சா? நமக்கு அது தேவை, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன் வருஷம் அவரை சிலுவையில் அறையணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு பாடலில் கூட அழகாக பாடணும். என்ன பாடணும்? உமக்காக. அதில் முதல் சரணம்னா, கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை அவமான நிந்தை
அனுதினமும் சுமக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த 40 நாள் மட்டும் சுமக்கக்கூடாது. புரியுதா? இப்போ அவரை ஒரு முறை சிறுவையில் அரைஞ்சாச்சு, அதை வருஷம் அதை என்ன செய்யக்கூடாது, திரும்ப அரையக்கூடாது. அப்படி தானே? நாவில் உணர்றது அதுதான் உண்மையும் கூட. ஒரு டைம் அரைஞ்சாச்சுல்ல, ஆமாவா இல்லை? என்ன முழிக்கிறீங்க? ஆனால் பாருங்களேன், இன்னைக்கு பார்த்தீங்க அதை பயங்கரமாக கடைபிடிப்பாங்க. 40 நாள் நான் புலால் உண்ணுவதில்லை, மாமிசம் உண்றதில்லை. அதனால என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? 40 நாள் பொய் சொல்லாமல் இரு. 40 நாள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அதாவது ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்ய. எத்தனை பேருக்கு பசி அமைத்திருக்க? எத்தனை கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, காது கேளாதவங்க, கண் தெரியாதவங்க, எத்தனையோ குருடர்கள், எத்தனையோ இயலாத பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறது? நமக்காக என்ன செய்யறார்? நம்முடைய பாவத்துக்காக என்ன செய்யறார்? அவர் அடிக்கப்பட்டார். அதை எப்படி வெளிப்படுத்துறது? அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறது? அன்னைக்கு அவர் கூட இருக்கும்போது தெரியல, இப்போ அவருடைய அன்பு தெரியுது. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் அப்படிங்கிறத இந்த சிலுவை நாட்களில், அதே மாதிரி கிறிஸ்மஸ் நாட்களில் இதெல்லாம் சொல்லி என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். சொல்லிட்டு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அப்படி தானே? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களில் நல்ல ஊக்கமாக ஜெபிங்க, ஒரு பொருத்தனையோடு இருங்க. ஆண்டவர் இந்த நாளிலும் அதுக்காக நினைக்காம இல்லை, அதை நம்ம கொண்டாடுறது இல்லை, அதை அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்? அந்த சிலுவையை நம்ம நினைக்கணும். அந்த சிலுவைக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது அழகாய் சொல்ல, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்து இளைப்பாரிடுவேன். ஆமே தானே? அனுதினமும், அந்த பீரியட்ல மட்டும் இல்லை, அந்த காலங்களில் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நித்தமும் நடத்துவேன்றார்ல. அப்ப நித்தமும் நான் அந்த அனுபவத்தில் இருப்பேன். அந்த சிலுவை என் முன்னாடி இருப்பேன். அல்லேலூயா. அந்த சிலுவைக்கு முன்பாக நான் என்ன செய்வேன்? நான் என்ன ஒப்பு கொடுப்பேன். அந்த சிலுவையில் சிந்திய ரத்தம் தான் என்னை இம்மட்டுமா என்னை இன்னைக்கு அழகாக சொல்ற சங்கீதக்காரன் அழகாய் சங்கீதத்தில் வெளிப்படுத்தினது போல, அவன் என்ன தவறு செய்திருந்தாலும் அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் கத்திடத்தில் போனேன், அவர் என் சத்தத்துக்கு எங்கேருந்து, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து என் சத்தத்துக்கு செவி கொடுத்தார், நான் சொன்னதெல்லாம் கேட்டார், அந்த விசுவாசத்தில் போய் நான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன், முழிச்சு பார்த்தா அவர் கையில் இருக்கிறேன் நான். இந்த அனுபவம் ஏன் உனக்கு இல்லை? ஆமே. எனவே கோணலான வழி, அந்த கோணலான அந்த சர்ப்பத்தின் வழி, அந்த ஆலோசனை உனக்குள்ள இல்லாதபடி, இந்த உலகத்தில் இருக்கிற அந்த விக்கிரகங்களோடு, பழக்க வழக்கங்களோடு உன்னை நீ என்ன செய்யக்கூடாது? நீ பிணைக்கப்படாதபடி, நீ இந்த பூச்சக்கரமான உலகத்தில் இருந்து நீ வேறு பிரிக்கப்பட்டவன், பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவன், நீ கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ, உனக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ, அந்த ஆலோசனையில் நிற்க பழகு. அவருக்கென்று எதற்கெல்லாம் வைராக்கியமாய் நிற்கிறாயோ, உனக்காக அவர் வைராக்கியமாய் இறங்குவார். அல்லேலூயா. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கும் பார்க்குறோம் பாருங்க, அந்த லேகியோனை போல் இல்லாதபடி. அப்போ நம்மளை விடுதலையாக்குறது ஒரே ஒரு வழிதான். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள், இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி. இன்னைக்கு ஒரு ஆலோசனையை பார்ப்போம். உபாகமம் 32:5 வாசிக்கலாம். அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள். யாரு? யார் அவங்க? யார் அது? கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள். வேற யாரும் இல்லை, வேற யாரும் இல்லை. யாரை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணல. அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள். தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. இதுவே அவர்கள் காரியம். இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் சொல்லுது, விவேகம் இல்லாத மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை ஆட்கொண்டு உன்னை நடத்தின
உன் பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைவரப்படுத்தினவர் அவர் உன்னை அல்லவா? உண்டாக்கி உன்னை நிலவரைப்படுத்தினவர் அவர் அல்லவா? எனவே நீ என்ன செய்ய? உன் பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், உன் தகப்பனை போய் கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். அவன் உனக்கு சொல்லுவான். உன் மூப்பர்களை கேள், உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். அல்லேலூயா. இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள். நல்ல சந்ததி தான். ஆண்டவர் போன வாரமே கேட்டார்ல, நான் உன்னை நற்கனி தரும் உயர்குள்ள திராட்சை செடியாய் நான் நாட்டினேன், இப்படி காட்டு திராட்சை செடியாய் ஆகாதபடியான் என்ன செய்ய மாறி போனது என்ன என்று கேட்பதை போல இன்னைக்கு பார்க்குறோம், நான் உன்னை நல்ல சந்ததியாய் தான் உருவாக்கினேன், நீ என்னுடைய சந்ததி. அல்லேலூயா. இன்னைக்கு அவர்கள் என்ன செய்ய எப்படி இருக்காங்க? அவங்க தங்களை கெடுத்து கொண்டார்கள். இந்த ஜனங்கள் யாரு? கெடுத்துக்கொண்ட ஜனங்கள் யாரு? இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மாத்திரமல்ல, அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள். யார் அவங்க? உடன்படிக்கையின் பிள்ளைகள். ஏன் தன்னை கெடுத்து கொண்டார்கள்? மதியினம், புத்தி இல்ல. பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு தெரியல, எதிர்த்து வீட்டுக்காரன் யாருன்னு தெரியல, அவன் கூட பேசுறவன் பழகிறவன் உறவாட யாருன்னு தெரியல, பகுத்தறிய தெரியல. ஆவிகளை பகுத்தறியத்தக்க ஞானம் அவர்களிடத்துல இல்லை. நாம யாரு, அவர்கள் யார் என்று தெரியவில்லை. நம்ம போல இன்னைக்கு அப்படிதான். மச்சானுக்காக இறங்கிடுவோம், மாமாவுக்காக இறங்கிடுவோம், அண்ணனுக்காக இறங்கிடுவோம், சித்திக்காக இறங்கிடுவோம், பெரியம்மா பெரியப்பா இப்படிதான். பெரியப்பா பாப்பில பெரியப்பா. அவங்களுக்காக எங்க போவோம்? ஆமா, அவங்க பண்டிகை கொண்டாடினா நம்மளும் போய் பண்டிகை, அவங்க பண்டிகையை கொண்டாடுவோம். வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் அவங்க வீடுகளுக்கு போவோம். அல்லேலூயா. எப்பொழுதும் நாம் யார் என்பதை நாம் பரிசுத்த ஜனம், இது பரிசுத்த ஜாதி, இது பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி, இது கர்த்தருடைய ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளப்பட்ட ஜனம், இதன் உடன்படிக்கையின் ஜனம், இது ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாமின் சந்ததி தான் எல்லாம். அவங்க அப்பா கூட பாருங்க, ஒரு கணம் கூட வந்தவனை என்ன செய்தாரு? அப்படியே கழட்டி விட்டாரு. அடுத்து யார் கூட வந்தா? லோத்து. ஆனாலும் பாருங்க, குடும்பத்தான் தான், ஆனா வழி வேற, சிந்தை வேற, ஆலோசனை வேற. அவன் கொஞ்சம் செழிப்பை பார்த்த உடனே நல்லா இருக்கே, கொஞ்ச நாள் இப்படி போய் அப்படி யூட்டர்ன் போடலாமேன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட உறவுகள் என்ன செய்யணும்? நீ ஆண்டவர்கிட்ட வீடு, அவர் கட் பண்ணுவார், நீ கட் பண்ண தேவையில்ல. ஐயோ ஏதாவது நினைச்சுக்குவாங்க, முகஸ்துதியில் போய் லாக் ஆகிடுவோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அடியில் நமக்கு பிரச்சனை உருவாகுதுன்னு தெரியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், அந்த சாபம் உனக்கு வரும், அந்த தீட்டு உனக்கு. பிரைஸ்லாம். இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதங்கள் பக்கத்தில் வந்தும் கூட ஏன் சுதந்திரிக்க முடியல? சிலர் சொல்லுவாங்கள்ல, கை கெட்டினது வாய் கெட்டல. ஏன்? நம்முடைய மீறுதல், நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய இந்த உறவுகளின் நிமித்தம், அலட்சியம். தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை நம்ம எல்லையில வரவிடாதபடிக்கு நம்ம சில தீட்டுகளோடு கூட என்ன செய்யறோம்? உள்ள நம்ம வீடுகளில் வந்துடுறோம். அவருக்கு முக்கியத்துவம் இல்லை, அங்க போடனே அவரை நிராகரித்துடுறோம். ஆனா நமக்கு அது தெரியறதில்லை, அதை ஈஸியா எடுத்துறோம். எப்பொழுது நீ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி நீ அவர் சந்ததியா இருக்க பழகணும். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சந்ததியார் அவர்கள் தங்களை என்ன செய்தாங்க? கெடுத்து போட்டார்கள், கெடுத்து போட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, 40 வருடம் வனாந்தர பாதையில அவங்க என்ன செய்தாங்க? இந்த ஜனம் அவரையே சார்ந்து கொண்ட ஜனம், அவரையே சார்ந்து கொண்டாங்க.
அப்படியே கண்கூட பார்க்குறாங்க. அவர்களை அதிசயமாய் நடத்தி வந்த பாதை அப்படியே கண்கூட பார்க்குறாங்க. செங்கடல் கண்ணுக்கு முன்னாடி திறக்கிறது. வெட்டாந்தரையில் நடந்து போற மாதிரி நடந்து வர்றான். திரும்ப சத்துருக்களை என்ன செய்யறாரு? நிர்மூலமாக்குறாரு. பார்க்கறான். மாறா மதுரமாகுது. யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறது. எரிகோ நிர்மூலமாகிறது. இவர்களுக்கு பாருங்க, கண்மலையில அழகாய் தண்ணீரை குடிக்கிறாங்க. எத்தனை அதிசயங்கள்! அப்படியே இறைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறான். டோர் டெலிவரி. பாளையத்தில் வாசல்லையே ஆண்டவர் என்ன செய்றாரு? கொண்டு வந்து குமிக்கிறாரு. வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? அதை புரிந்து கொள்ளணும். ரகசியம், அது ரகசியம். மன்னா, மன்னானா என்ன அர்த்தம் தெரியுமா? வேதத்தின் இதுதான் மன்னா, அனுதின மன்னா. அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் மன்னாவை புசித்தார்கள். மன்னானா என்ன தெரியுமா? அதுக்கு எபிரேய பாஷையில் இது என்ன அர்த்தம் என்ன தெரியுமா? ஏன்னா திடீர்னு அவங்க பார்த்ததில்லை. ஒரு வித்தியாசமா வாசல்ல வந்து விழுகுதே. அது எடுத்து கொஞ்சம் வெயில் பட்டா, கொஞ்சம் சுஷ்ணம் பட்டா இது கரைந்து போகுதே. அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைக்க முடியாது. சாப்பிடலாம், வேணுங்கிற அளவு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். அது தேவர்கள் உண்ணும் உணவு. ஆனால் அது என்ன அர்த்தமா? வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க? அந்த மன்னா அப்படின்னா இது என்ன என்று அர்த்தம். வேதத்தை நீ வாசிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தைகளின் படியெல்லாம் ஏன் இப்படி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, இது என்ன, இந்த மன்னா இது என்ன என்பதை நீ என்ன கொஞ்சம் ஆராய்ந்து பழகு. ஏன் இங்க அதை தன்னை கெடுத்து கொண்டார்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கு? ஏன் அப்படி எழுதுனாங்க? ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்கு புரியல, அதை திரும்ப திரும்ப பாடு. இது என்ன? இது வரைக்கும் தெரியல. ஆச்சரியமா இருக்குல்ல அது. அப்ப இந்த மன்னாவை புசிக்கணும். அப்ப இது என்னன்னு அங்க பதில் தெரியணும்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க உபாகமம் 7:6 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். என்ன ஜனம்? பரிசுத்த ஜனம். பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். யாருக்கு சொந்தமாய் இருக்கும்படி? தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி, அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி. ஹல்லேலூயா. இதை கேட்க எனக்கு மனசுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் அதனால தான் உங்களை பார்க்கும்போது கூட சில நேரம் சொல்லுவேன், பார்த்தீங்களா, நானும் உங்க சொந்தக்காரர் தான் சொல்லுவேன்னா, நீங்க எனக்கு சொந்தக்காரங்க தான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன் தெரியுமா? என் ஆண்டவர் என்ன சொந்தக்காரன்னு சொல்றதுக்கு வைக்கப்படல. அவர் சொல்றாரு, இந்த பூச்சக்கரமான உலகத்தில் திரும்ப வாசிங்க அதை. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி, தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்ற? அடுத்து, சகல ஜனங்களில் நீ திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உன் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீ ரொம்ப ஜனத்தை ரொம்ப திரட்சியா இருக்க அப்படின்னு ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்ததுனால நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். நீ அநேகமா இருக்கிறது இல்லை, அநேகத்துல கொஞ்சமா இருந்தல்ல, சிறுமையும் எளிமையுமானவனா இருக்கிறல்ல. அல்லேலூயா. நான் சிறுமைப்பட்டவன் சொல்றேன்ல, நான் கைவிடப்பட்டவன் சொல்றேன்ல, நான் அனாதன் சொல்றேன்ல, நான் உதவி இல்லாதவன் சொல்றேன்ல, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை உதவிவார் யாரும் இல்லை, என்னை கேட்பார் யாரும் இல்லை, என்னை அங்கலாய் போட இன்று நான் அனாதை போல இருக்கிறேன் நீ சொல்றல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அனாதி தேவன் நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன். அதனால நீ என்ன செய்யாத, நீ ஒரு காலம் அப்படி சொல்லாத, ஒரு காலம் நீ அப்படி சொல்லாத. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்போது யார் சொல்ல முடியும்? நீங்கெல்லாம் என் சொந்த பிள்ளைங்கிறார். என் சொந்த பிள்ளைங்க, நீ சொந்த ஜனம். ஆனா இப்படியெல்லாம் ஆண்டவர் அன்பு பாராட்டி, மேன்மை பாராட்டி, இப்படி அரவணைத்து அவர்களை விடுதலையாக்கி
40 ஆண்டு வனாந்தர வழியிலே நடத்தி கொண்டு போய் அவர் உடன்படிக்கையின் தேவனாக இருந்து தன்னுடைய முற்பிதாவுக்கு சொன்ன அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் குடியிருக்க பண்ணியும் அவர்கள் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த உறவுக்குள்ளாக உலகத்திற்குள்ளாக போய் விக்கிரகத்துக்குள்ளாக நுழைந்து அப்படி தேவனை மறந்து அந்நிய தேவர்களை நமஸ்கரித்து, ஹல்லேலூயா, அவங்க யாரோ எவரோன்னு போயிட்டாங்க, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ கொஞ்சம் அப்படியே தூரமா போயிருக்கிறியா, உனக்காகத்தான் ஆண்டவர் நீ பேசுறாரு, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சகல கோணலையும் அந்த மாறுபாடு அந்த தாறுமாறெல்லாம் ஆண்டவர் நீக்கி போடணும்னு தான் இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார், ஹல்லேலூயா. உன்னை இந்த மாறுபாடு உள்ள சந்ததியில் இருந்து இந்த உலகத்திலிருந்து உன்னை வேறு பிரித்து உன்னை பரிசுத்த ஜனமாய் மாற்றி ஆண்டவர் உன்னை உருவாக்கணும் தான் ஆண்டவர் வாஞ்சியோடு உன்னோடு கூட இடைபெற்று கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பிலிப்பியர் 2:15 வாசிங்க. 16, 15, 16. கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் என்ன செய்யுங்க, சமாதானமா நீங்க செய்யுங்க. கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேறுபாட்டின் பரிசுத்த ஜீவியம் நிச்சயமா இருக்கிறது, அவசியமா இருக்கிறது. இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஒரு வேறுபிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் அவர்களைப் போல நாம் அல்ல, நம்மை போல அவர்களாய் இருக்கும்படி, இன்னைக்கு அவர்களுக்குள் இருக்கிற ஜீவியம் நம்மிடத்தில் இல்லாதபடி நம்மிடத்தில் இருக்கிற அந்த ஜீவியம் அவர்களுக்குள் இருக்கும்படி, இந்த உலகத்தில் இருக்கும்படி, உலகம் நம்மிடத்தில் அல்ல, நான் தான் உலகத்துக்குள்ளாய் யார் என்பதை வெளிப்படுத்தும்படி இன்னைக்கு அப்படியாய் ஆண்டவர் உன்னை பிரித்து அழகாய் உன்னை சாட்சியாய் அடையாளமாய் அற்புதமாய் வைத்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தணும்னு நினைக்கிறார். உன்னை நீ விட்டு கொடு, இந்த ஆலோசனைக்கு நீ ஒப்புக்கொடு, அதன் பிரயாசப்படு. ஹல்லேலூயா. உன் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு அழகாய் நம்ம பாடணும். அவர்கிட்ட அது நல்ல ஜெபம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன், இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தான். ஹல்லேலூயா. சொன்னோம்ல, ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து இந்த உலகம் என்னை கரைப்படுத்தாதபடி நான் என்ன உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சித்தம் போல என்னை நடத்துங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேறுபாட்டின் பரிசுத்த ஜீவியம் வேணும். இதுக்கு என்ன, எப்படி இதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லணும்னா, என் தகப்பனாகிய ஆபிரகாமை நான் சொல்ல முடியும். அவனுக்கு சொல்றாரு, நீ அதெல்லாம் வேறு பிரிக்கிறதுல ஒரு அருவம். 12:1 வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும், நீ முதல்ல என்ன செய்யணும், தேசத்தை விட்டு உன் இனத்தை விட்டு உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை வேறு பிரிக்கணும் அப்படின்னா உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டவே நான் அங்கீகரிக்கிறேன். ஆனால் ஒன்றை அங்கீகரிக்கிறேன், எனக்கு ஒன்றை ரொம்ப பிடிக்கும். ஆனால் உன் தகப்பு வீட்டில் இருக்கிற காரியம் எனக்கு என்னென்ன பிடிக்கல. ஆனால் அதில் கொஞ்சம் நீ வித்தியாசமானவன் இருக்க, கொஞ்சம் நல்லவனா இருக்க. நான் உன்னை பிரித்து எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உன்னை கொண்டு போய் ஒரு தேசமாய் உருவாக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், முதல்ல உன் இந்த தேசமே வேணாம் உனக்கு. இந்த தேசம் என்ன தேசம்? இருண்ட தேசம். இந்த தேசத்தில் நன்மை இல்லை. இப்படியே உன் வாழ்க்கை முடிஞ்சு போகும். இப்படி அவங்க என்ன குடும்பம் தெரியுமா? சிலை விக்கிரகங்களை செய்யக்கூடிய குடும்பம் அந்த குடும்பம். ஆனால் ஆண்டவர் அதை அருவருப்பா என்ன செய்யறாரு, அவனை பரிசுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த தேசத்தை விட்டு வா, அந்த இனத்தை விட்டே வா, அந்த தகப்பன் வீட்டை விட்டே வான்னு சொல்லிட்டார். கூட வந்த லோத்தை கூட அங்கீகரிக்கல. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அவன் தகப்பன் கூட வந்தார், ஒத்துக்கல.
கட் பண்ணி விட்டார் கிளைய. நீ அவரை மட்டும் பாரு, அவர் மற்ற வேண்டாத கிளைகள்லாம் நம்ம பாடுறோம் அழகா. கிளை நறுக்கி களை பிடுங்கி கத்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர் சொல்லுவான், ஆனால் கொடுக்க மாட்டான். வேற மட்டும் பிடிங்கி நம்ம அழகா அப்படி பூட்டு போட்டு வச்சுக்கிடுவோம். பிடிங்கிட்டா பாடுறது முக்கியம் இல்லை, ஆத்மீகமாக பாடணும். ஆத்மீகமாக அதெல்லாம் ஜெபம். நீங்கள் பாடல் கிடையாது. நீங்கள் பாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே உன்னுடைய விண்ணப்பமாக இருக்கும், அது தேவனுடைய பதிலாகவும் இருக்கும், அது ஊக்கமான ஜெபமாக இருக்கும், அது கண்ணீரின் ஜெபமாக இருக்கும், அது விதவிதமாக இருக்கும். நீங்கள் அதை பாடுறத அனுபவித்து பாடி பழகணும். நீங்கள் அந்த அனுபவம் உனக்கு வந்துட்ட பாடிக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே ஒரு வேறுபாட்டின் பரிசுத்த ஜீவியம் உனக்கு அவசியம் என்று ஆமென் ஆண்டவர் விரும்புகிறார். ஆபிரகாமை பரிசுத்தப்படுத்தி பூரணப்படுத்துவதற்காக கொஞ்ச காலத்துக்குள்ள என்ன செய்தாரு? அப்பா வீடு எல்லாம் சொந்த பந்தம் கூட இருந்த எல்லாத்தையும் தட்டி விட்டார். தேவையில்லாத கிளையெல்லாம் நறுக்கி போட்டு அவனை சந்ததியை அழகாக கொண்டு போகிறார் பாருங்க. அழகாக கொண்டு போகிறார் நேர்த்தியா. அவன் அதுக்கு ஒப்பு கொடுக்குறான் பாருங்க. அதுதான் இன்னைக்கு விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறான். வேதத்தில் நம்ம அவன் குறித்து இன்னைக்கு பாருங்க, உலகமெல்லாம் காலங்கள் எத்தனாயிரம் இருந்தாலும் இந்த வேதம் இருக்கிற வகை வரைக்கும் என் தகப்பன் ஆபிரகாம் இருப்பானா இல்லையா? அவனை குறித்து நம்ம பேசுவோமா இல்லையா? நம்ம சந்ததிகள் பேசுவார்களா இல்லையா? அல்லேலூயா. அத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் முன்குறிக்கிற ஒரு பாத்திரம் இருக்கக்கூடுமானால் அது எவ்வளவு ஒரு விசேஷித்த பாத்திரம் பாருங்களேன். ஆபிரகாம் எப்படி ஒரு ஒரு விலையேற பெற்றவனா இருந்திருக்கிறான் பாருங்களேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் மேல வச்ச நம்பிக்கையில் அவன் பிசகவே இல்லை. அவன் மேல ஆண்டவர் வைத்த நம்பிக்கையில் அவன் பிசகவே இல்லை. கொஞ்சமும் ஏன் ஒருபடி மேலே போயே சொல்றேன், அந்த ஆகாரே உனக்கு இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆகாரையும் அந்த இஸ்மவேலையும் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அவர்களையும் ஒதுக்கி வச்சு, நீ கவலைப்படாத, நான் சொல்கிறேன், லீவ் இட், நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன், அதை நான் சொல்கிறேன், உன்னை நான் எப்படி ஆசீர்வதிக்கணும் அப்படி நான் அவனை நான் அதை பார்த்துக்கிறேன், அது என் வேலை. ஆண்டவர் ஒருவனை பரிசுத்தப்படுத்தி அவனை உயர்த்தணும்னு நினச்சிட்டா, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்ற அந்த ஆலோசனையில் நிற்கும் பொழுது, அன்னைக்கு நான் ஆகாரம் அனுப்ப மாட்டேன்னு அவன் சொல்லியிருக்கேன்னா இல்லையே, இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். 75 வயசுல வாக்கு பண்ணி 100 வயசுல கொடுத்த மகனை ஆண்டவர் பழி கொடுறான்னு சொல்றாரு. காரணம் ஏன்? மாம்ச சிந்தை, உலகத்தின் நிச்சயம், அந்த பாசம், உலக பாசம், அந்த மாம்சடைய அன்பு, அதாவது தன்னுடைய மக மேல அவனுக்கு அந்த ஒரு அன்பு இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய ஒரே மகனை கூட பலி செலுத்துறான்னு சொல்லி பலிபீடத்தில் கிடக்க ஒப்பு கொடுத்தானா இல்லையா? எதுலையாவது ஆபிரகாம் பின்வாங்கியிருக்கான பாருங்க. சொன்னதான் சொல்லிட்டார் அவர், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆகாருக்கும் சாராளுக்கும் அங்க பிரச்சனை வரும்போது அப்ப போகும்போது அங்க ஆண்டவர் சொல்றாரு, சாராள் உனக்கு ஆலோசனை சொல்லும்போது அந்த ஆலோசனை என்கிட்ட வந்து கேட்டியா? என்கிட்ட வந்து கன்சிடர் பண்ணியா? இப்ப நான் உனக்கு சொல்லட்டும், சாராள் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய். சாராள் என்ன சொல்றா, அவளை அனுப்பிவிட்டு நல்ல துருத்தியில் தண்ணியை எடுத்து கொண்டு போய் கண்காணாத இடத்துல கொண்டு போய் விட்டானா இல்லையா? ஆண்டவர் சொல்ல வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் உன்னை கொண்டு நிறைவேற்றுகிற காரியம் பெரிது. அல்லேலூயா. அவனுக்கு அவன் நேசித்த அந்த ஈசாக்கையும் அவனுக்கு ஈவாய் கொடுத்து, அந்த ஈசாக்கின் நிமித்தம் நல்ல யாக்கோபை கொடுத்து, யாக்கோபின் நிமித்தம் தேசத்தை கொடுத்தவர், கோத்திரங்களை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் அவர், தலைமுறைகளை ஆசீர்வதித்த தேவன்.
நீ கீழ்ப்படிய பழகு. உன் வழியில் உன் சந்ததி எப்படி சந்ததியாக இருக்கணும்? நேர்த்தியான சந்ததியாக இருக்கும்படி, கோணலான சந்ததியாக இல்லை. இப்போ நான் வாசித்த தன்னை கெடுத்துக்கொண்ட சந்ததியாக அல்ல, நேர்வழி பாதை காட்டின அந்த பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற நல்ல நேரான சந்ததியாய் நீ தேவ சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. உன்னையும் உன் சந்ததியும் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட பல அனுபவங்களின் வழியாக உங்களையும் கூட ஆண்டவர் கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியிலிருந்து வேறு பிரித்து ஒரு பரிசுத்த ஜாதியாய் உன்னை உருவாக்கி, ஹல்லேலூயா, ஆண்டவர் உனக்கு உண்மையில் வைத்த சித்தமெல்லாம் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவரும் ஜீவனுள்ளவருமாய் இருக்கிறார். அதுக்கு நீ ஒப்புக்கொடு. அப்போ தெரியும் உனக்கு அவர் உண்மையில் வைத்திருக்கிற சித்தமெல்லாம், உன் மேல வைத்திருக்கிற சித்தமெல்லாம் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். அடுத்து ஒரு ஆலோசனையை பார்ப்போம். சங்கீதம் 125:5 வாசிங்க. 125:5. தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ ஆனால் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. தன்னுடைய கோணலான வழிகளில் சாய்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? ஆட்டோமேட்டிக்கா அக்கிரமக்காரரோட லிங்க் பண்ணி விட்டுருவாராம். அவர்களோட போக பண்ணுவார். ஆனால் நான் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் சந்ததியோ, ஹல்லேலூயா, அவர்கள் வழிகளில் என்ன இருக்குமா? சமாதானம். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் லிவியத்தான் பாம்பு, அது கோணலான, ஹல்லேலூயா, பாம்பு, சத்துரு. அந்த கோணலான அந்த சத்துருவின் ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற அந்த கோணலானவைகளை எப்படி செவ்வையாக்குவது? அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தோம் கோணலான சந்ததி. என்னது சொல்லுங்க மக்களே? கோணலான சந்ததி. என் சந்ததி, என் குடும்பம் கோணலா இருந்ததா? ஆனா ஆண்டவர் என்ன நேராக தெரிந்து கொண்டார். அதனால நான் அந்த சந்ததியை விட்டு, என் தகப்பன் ஆபிரகாம அதை விட்டுட்டு தான் வர சொன்னாரு. அவன் வந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். பாருங்க, சொன்ன வார்த்தைக்கு தனியா வந்தான். ஆனா ஒரு காலத்துல எலியேசர் சொல்லும் போது, என் தகப்பன் சீமானா இருக்கிறார். சீமான், உன்னை சீமாட்டியாய் என் தேவன் உயர்த்த கொடுமானா. நீ என்ன செய்ய? உன் சந்ததிய சீர்படுத்த ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. அவருடைய கரத்தில் ஒன்றும் ஒப்புக்கொடு, அவர் பார்த்து கொள்வார். இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் வழி நேர்மையான வழியா இருக்கட்டும், கோணலான வழி அல்ல. ஹல்லேலூயா. கோணலான வழி அல்ல. தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை. இன்னைக்கு என்ன செய்யறான் பசங்க? நேர்வழி இல்லை, எப்படியாவது பாஸ் ஆகிடணும். குறுக்கு வழியில் பார்த்து எழுதிடணும், பிட்டு எழுதிடணும், அப்படி எழுதிடணும், இப்படி எழுதிடணும். பசங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்குல்ல. அதே மாதிரி வாழ்க்கையில் மனுஷன் நினைக்கிறான் திடீர்னு பணக்காரன் ஆயிடணும். எப்படி ஆகிடுறது? திடீர்னு பணக்காரன் ஆயிடணும், ஏதாவது குறுக்கு வழியில் பணக்காரன் ஆயிடணும், என்ன வேணாலும் பண்ணுறான். இன்னைக்கு அப்படி ஆயிடு. வழிகள் எல்லாம் கோணலானவைகளாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இல்லை. கர்த்தர் எனக்கு ஒரு வழி வைத்திருக்கிறார். அது என்ன வழி? அவரே வழி. ஆமா தானே? புது வழியில் அவரே வழி. அவர் தான் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த வழியில நம்ம போக, நம்ம அப்படி அவர் கையில ஒப்பு கொடுக்கணும்னா நம்முடைய வழி எப்படி? நேர்வழி. நம்மளை நேராய் வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்கிற பொழுதெல்லாம் வழி இதுவே, இதிலே நட என்கிற மெல்லிய சத்தத்தை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துணிக்க பண்ணுவார். அதை கேட்க திராணி இருக்கணும் நமக்கு. அதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நேரான வழியையும் கோணலான வழியையும் வைத்திருக்கிறார். இன்னைக்கு 2 வழி இருக்கு. ஆனா அதை 2ல நீ எதை தேர்ந்தெடுக்க போற? அதுதான் இன்னைக்கு உன்னுடைய 2 வழியில எந்த வழியை தேர்ந்தெடுக்க போற? இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுப்போம். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். பாதாளத்துக்கும் நித்திய வேதனைக்கும் கொண்டு போகக்கூடிய வழி இருக்கு. ஆனால் நித்தியத்துக்குள்ள பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழியும் இருக்கு. எங்க போறோம்? அந்த பாதாளத்திற்குரிய வழி இல்லையா, இல்லை பரலோகத்துக்குரிய வழியா? பரலோகத்திற்குரிய வழி என்றால் ஒரே வழிதான். ஆனால் பாதாளத்துக்கு பல வழிகள் உண்டு. அது குறுக்கு வழி தான், ஷார்ட்கட். ஆனா இந்த வழி கொஞ்சம் குறுகிய வழி. குறுகிய வழினா நெடுக்கமான, அதாவது ரொம்ப நெருக்கமானது தான். அதில் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீ என்ன செய்யலாம்? அதில் உன்னை ஒப்பு கொடுத்தா, விட்டு கொடுத்தா, ஆண்டவரே உன்னை கொண்டு போய் எங்கே சேர்த்துருவார்? அப்படியே சமூகத்தில் உன்னை சேர்த்துக்கொள்வார். அல்லேலூயா. இந்த ரெண்டே வழி அவர் தான். அவர் பின்னாடி போனாலே போதும். அவர் கரத்தை பிடித்து கொண்டால் போதும். அப்படியே மறைவில் இருந்தால் போதும். அவருடைய நிழலில் இருந்தால் போதும். அவருடைய சமூகத்தில் இருந்தால் போதும். அவருடைய சத்தியத்துக்குள்ள இருந்தால் போதும். அவர் சொன்ன இடத்துல இருந்தா போதும். அவர் சொல்ற மாதிரி இருந்துட்டா போதும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீங்க யோவான் 14:6 வாசிங்களே. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அங்க பிதாவிடத்தில் வரவே முடியாது. அவர்கிட்ட வர்றதுக்கு ஒரே ஆள் நான். என்ன மாத்திரம் நோக்கிப்பார். நான் தான் அந்த வழி, நான் தான் அந்த சத்தியம், நான் தான் அந்த ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே எப்போதும் கர்த்தருடைய பாதை, அப்படியே சித்தம், இதெல்லாம் என்ன செய்யணும்? தேவனுடைய வழி, அவைகளை மாத்திரம் நம்ம எப்படி தெரிந்து கொள்ள அது அவளாக இருக்கணும். எப்படி? அவருடைய வழி என்ன, அவருடைய பாதை என்ன, அவர் என்மேல் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, சித்தம் என்ன, திட்டம் என்ன, இதை மாத்திரம் சிந்தித்து கொண்டிருந்தா போதும். அவர் அப்படியே வெளிப்படுத்தார் உன்னை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அழக சங்கீதத்தில் கேட்டோம். உலகம் 1000 சொல்லட்டும் மக்களே, நான் உனக்கு என்ன சொல்றேன் அதை மட்டும் கேள். நீ அவனை பார்த்தா விழுந்துருவ, சூழ்நிலையை பார்த்தா விழுந்துருவ, சத்ருவை பார்த்தா விழுந்துருவ. என்னை நோக்கிப்பார், நான் உனக்கு மகிமையும் கேடகமும் உன் தலையை உயர்த்துகிறவர். நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ ஒப்புக்கொடு. அவர் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். நீங்க 1 பேதுரு 5:7 வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவரிடத்துல நீ வைத்து விடு. ஹல்லேலூயா. நீ அவரிடத்துல வைத்து விடு. நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத, யாருக்கிட்டையும் சொல்லாத. நீ உலகத்துல சொன்னாதான் என்ன செய்வான்? எல்லாத்தையும் உன்னை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துருவான். ஆனா இவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் என்ன செய்வாரு? பார்த்து கொள்வார். ஆமென். அந்த விசாரிக்கிறவரிடத்துல நீ சொல்லு. அதே இதுல 10வது வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு, எதுக்கு அழைத்திருக்கிறார்? நம்மள நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாடு அனுபவிக்கிற. கொஞ்ச காலம் எப்படியா? கொஞ்ச காலம் சொல்லுங்க. கொஞ்ச காலம். அப்போ கஷ்டம் எவ்வளவு நாள்? கொஞ்ச காலம். அட சொல்லுங்க மக்களே, கொஞ்ச காலம். கொஞ்சம் கவலைப்படாத, எண்ட் இருக்கு, எண்ட் ஆயிடுச்சு, வரப்போகுது. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான்ல, பொறுமையா இருக்கு. வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை போட்டு உடைச்சிடாத. முடிய போற நேரத்தில் நான் கூட சொல்லுவேனே, பஸ்ஸுக்கு காத்திருந்து பஸ் பக்கத்தில் ஸ்டாண்டில் வர்றதுக்குள்ள ஆட்டோவில் ஏறி போகிறது பொறுமை இல்லை. அது மாதிரி கொஞ்சம் பாட அனுபவிக்கிற உங்களை ஆண்டவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காராம்? உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. எதற்கு? நித்தியத்திற்கு என்று உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கோணலான சத்துரு, கோணலான சந்ததி,
கோணலான வழிகளை நீ அகற்ற பழகு. ஒன்று ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு, நீ அவரிடமாய் திரும்பு. ஆண்டவர் சித்தமெல்லாம் ஒன்றிலே நிறைவேற உன்னை தேவனாகிய கர்த்தர் நடத்துவார். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற ஒன்று, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் தாமே சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. காட் பிளஸ் யூ. என்ன நிற்பமா? கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. கூட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த கூட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே. ஜீவபூத்தருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவபூத்தருகே கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் எழுந்து பணிந்தே ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த கூட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த கூட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. அந்த மேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். என் வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். இயேசுவை நாம் காணும்போது அவர் பாதம் இழந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த கூட்டம் ஜெயத்துடன் முடியும். எல்லாம் பாடுங்களேன். எந்த கூட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இறைநாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணைநாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்த பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்தே ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த கூட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த கூட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே.
பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. எல்லாம் சொல்லுங்க. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் அடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் அடிமை. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினான் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. சொல்லுங்களேன், சந்தோஷமா. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்று அடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் அடிமை. தகப்பனே, தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நீ. தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில கோணலான சத்ரு அல்ல, கோணலான சந்ததி அல்ல, கோணலான வழிகளும் அல்ல. நாங்கள் உம்மால் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள். நாங்கள் இந்த பூச்சக்கரமான உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உமக்கென்று ஆமென் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உமக்கென்று ஆமென் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள். பரிசுத்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய், ஆசீர்வாதத்தின் ஜனமாய் தகப்பனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒரு விசை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் வாசித்த வார்த்தைகளைப் போல தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் அப்படி அல்ல ஆண்டவரே. எங்களை ஆண்டவர் நித்தியத்திற்கென்று நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த மகிமைக்கென்று நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எங்களை பிரித்தெடுத்தவர் நீர், எங்களை தெரிந்து கொண்டவர் நீர், சேர்த்து கொண்டவர் நீர், எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவர் நீர், எங்களை ஆளுகை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை நித்தமும் நடத்துகிறவர் நீர், எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் நீர். தகப்பனே, எங்கள் கூட இருந்து எங்களுடைய எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக் கொள்ளுகிற மகத்துவமுள்ள தெய்வம் நீர். நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது, இரக்கம் பெரியது, அன்பு பெரியது, தயவு பெரியது ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க நினைக்கிறதற்கும், நீங்க ஆண்டவரை எங்களை விசாரிக்கிறதற்கும் நாங்கள் ஏமாத்துறோம். ஆனாலும் இந்த சிறுமையும் எளிமையுமான எங்களை தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டீங்களே தகப்பனே, அதற்கு பாத்திரமாக இருக்க தேவன் எங்களை ஒரு விசை தகுதிப்படுத்தும். ஒப்பு கொடுத்துக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க. இதுவரை நாங்கள் எப்படி இருந்தோமோ சங்கீதத்தில் கூட அழகாய் கேட்டோம். நாங்கள் என்ன ஆண்டவரை சூழ்நிலையில் இருந்தாலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களை ஆண்டவரே
எங்களை பாதுகாக்கிறவராய், எங்களுக்கு மறைவிடமாய், கேடு வரும் நாளிலே கூடார மறைவிலே எங்களை ஒளித்து வைத்துக் கொள்ளுகிற ஆண்டவரே, அந்த கண்மலை வெடிப்பிலே ஒளித்து வைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர் மறைவிடமாய் இருக்கிறீரே, அதற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. அதற்கு எவ்வளவு வேணும் நாங்கள் பாத்திரம் அல்ல, ஆனால் எங்கள் மேல் வைத்த சித்தம் பெரியது. அது சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை நீ சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லியிருக்கிறேன். அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கித்தான் ஆளுகை செய்து வழிநடத்த காத்துக்கொள்ளும். கேட்ட ஒவ்வொருவருடைய உள்ள உணர்வுள்ள இருதயமாய் மாற உதவி செய்யும். எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிறவரே, சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு நேராக எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.